ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த எடிட்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியர்ஸோட ஒர்க்கு எல்லாம் யாரெல்லாம் எடிட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நிக்கோலஸ் ரோ, த ஃபர்ஸ்ட் மாடர்ன் எடிட்டர் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இவர் தான் நிக்கோலஸ் ரோ அப்படிங்கிற இந்த இம்பார்ட்டண்ட்டாக இந்த பர்சன் தான். இவர் வந்து ஒரு மாடர்ன் எடிட்டரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. He came up with the works of William Shakespeare. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடிட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 1709 6 வால்யூம்ஸாக வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. ஃபாலோடு த 4th folio 1685. இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, செகண்ட் ஃபோலியோ, தேர்ட் ஃபோலியோ, ஸோ இதில் தான் வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4th ஃபோலியோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் இவர் எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. He came up with the works of William Shakespeare 1709 6 வால்யூம்ஸாக வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இது எதை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா 4th ஃபோலியோவை ஃபாலோ பண்ணி வருது. 4th ஃபோலியோ எப்போ அப்படின்னா 1685 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு தேர்ட் ஃபோலியோ வரைக்கும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எப்போ வந்துச்சு, செகண்ட் ஃபோலியோ எப்போ, தேர்ட் ஃபோலியோ எப்போங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, this first modern edition, which came in 6 volumes, was also the first illustrated edition of Shakespeare's work. So in the modern edition la இந்த 6 volumes வந்துச்சு இல்லையா, நிக்கோலஸ் ரோவோட ஒரு மாடர்ன் எடிட்டர். ஸோ அவர் கொடுத்த இந்த மாடர்ன் எடிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 வால்யூம்ஸும் எப்படி இருந்துச்சா ரொம்ப இல்லுஸ்ட்ரேட்டடாக இருந்தது ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம். ஓகே, ஈச் பிளேஸ் இஸ் ப்ரொவைடட் வித் எ ஃப்ரண்டிஸ்பீஸ் என்கிரேவிங். ஓகே, ஸோ அதனுடைய அந்த ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் முன்பகுதியெல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இந்த எடிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரோ டிவைடட் த பிளேஸ் இன்டு சீன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்டு ஆக்ட்ஸ். ஓகே, அதாவது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட் வைஸ் ஒரு சில பிளேஸ்லாம் இருக்கும், ஒரு சில சீன் வைஸ் இருக்கும், ஒரு சில ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் இருக்கும். ஆக்ட் இருக்கும், ஆக்ட் 1ல சீன் 2, சீன் 3, சீன் 4, சீன் 5 அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதே போல் ஆக்ட் 2லயே சீன் 1, சீன் 2, சீன் 3, ஆக்ட் 3 அதுலேயும் வந்து சீன் 1, 2, 3 அண்ட் தென் ஆக்ட் 4, ஆக்ட் 5 அந்த மாதிரிலாம் இருக்கும். மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸ்லையுமே 5 ஆக்ட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஆக்ட்லையுமே செப்பரேட் சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் 2 to 6 சீன்ஸ் வரைக்குமே இருக்கும். ஓகே, ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிளேஸை வந்துட்டு சீன் வைஸா ஆக்ட் வைஸா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரடியூஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் ஆன் த சென்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இன்ட்ரடியூஸ்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் என்ட்ரன்சஸ். ஓகே, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சென்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே, அந்த டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இவர் வந்து எக்ஸிஸ்ட் என்ட்ரன்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் பிஃபோராகவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4th ஃபோலியோல ஒரு மாடர்ன் எடிட்டர் நிக்கோலஸ் ரோ. ஓகே, நிக்கோலஸ் ரோ அப்படிங்கிற ஒரு மாடர்ன் எடிட்டர் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை ரீஎடிட் பண்ணியிருக்காரு. ஓகே, எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு 1709 ஃபர்ஸ்ட் 6 வால்யூம்ஸாக வந்திருக்கு. அந்த 6 வால்யூம்ஸாக வந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேஸை சீன் வைஸா ஆக்ட் வைஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்ட் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நார்மலைஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் த நேம்ஸ். ஓகே, நேம்ஸோட ஸ்பெல்லிங் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரீஃபிக்ஸ் ஈச் பிளேஸ் வித் a list of characters
ஓகே, கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஓகே, and then Rowe also provided a biographical sketch of Shakespeare. ஷேக்ஸ்பியருக்கு இவரும் வந்துட்டு biographical sketches வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. And then Alexander Pope's edition of Shakespeare. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ரோ, நிக்கோலஸ் ரோ தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் எடிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப்ஸ் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ 1725ல 6 வால்யூம்ஸாக கொடுத்துருக்காங்க. லெவிஸ் தியோபால்ட்ஸ் இவருடைய எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1733ல 7 வால்யூம்ஸாக கொடுத்துருக்காங்க. தாமஸ் ஹேமஸோட எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1744ல 6 வால்யூம்ஸாக கொடுத்துருக்காங்க. Then William Warburton's edition of Shakespeare 1747ல இது வந்துட்டு 8 வால்யூம்ஸா இருக்கு. சாமுவேல் ஜான்சன்ஸோட The Plays of William Shakespeare 1765 இது எத்தனை வால்யூம்ஸா இருக்குன்னா 8 வால்யூம்ஸா இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் லெவிஸ் தியோபால்ட் ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர்ட் 1726ல, அதாவது இவர் வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட என்ன பண்ணியிருக்காருன்னா ரீஸ்டோர் வந்துட்டு பண்ணியிருக்காரு. எதனால ரீஸ்டோர் பண்ணாருன்னு நீங்க பார்ப்போம். He pointed out the mistakes made by Pope. அலெக்சாண்டர் போப் வந்து எடிட் பண்ணாரு இல்லையா, அதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஓகே, he pointed out the mistake made by Pope as an editor of Shakespeare's works, thereby exposed Pope's incapacity. Okay, Pope ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுல மிஸ்டேக்கா கொடுத்துருக்காரு. அவர் மிஸ்டேக்கனா கொடுத்துருக்குது, ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை மிஸ்டேக்கனா எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறது போப்போட இன்கெப்பாசிட்டியை வந்துட்டு நமக்கு காட்டுது, எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லியிருக்காரு. யாரு? லெவிஸ் தியோபால்ட். Theobald's suggestions were later carried out by Pope in his second edition. ஓகே, ஸோ இவருடைய சஜஷனை வந்துட்டு போப் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய செகண்ட் எடிஷன்ல வந்துட்டு அதை வந்து எல்லாமே வந்துட்டு கேரி அவுட் பண்ணியிருக்காரு. Nevertheless, the furious Pope made Theobald the ludicrous hero of his mock heroic poem The Dunciad. இந்த Dunciad அப்படிங்கிற ஒர்க் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1728 to 43ல ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்கு, மாக் ஹீரோயிக் போம். இது அதாவது அலெக்சாண்டர் போப் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துருக்கிறதுல ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ராங்கா மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தியோபால்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மிஸ்டேக்கா கொடுத்துருக்கிறது போப்போட இன்கெப்பாசிட்டி, எடிட்டிங்ல அவருடைய இன்கெப்பாசிட்டியை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரு எதெல்லாம் இன்கெப்பாசிட்டி எதெல்லாம் மிஸ்டேக்னு சொன்னாரோ அதை வந்து போப்பு செகண்ட் எடிஷன்ல கரெக்டா வந்து கொடுத்துட்டு அதை அவருடைய இதை nevertheless the furious pope made Theobald the ludicrous hero. ஓகே, ஸோ தியோபால்ட்டை பத்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு இல்லையா, அவரோட மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வெளிக்காட்டுற விதமா இவர் ஒரு போமை வந்துட்டு அவரை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. தட் இஸ் மாக் ஹீரோயிக் போம் த டன்ஷியர்ட் 1728 to 43. Okay, so bowdlerizing Shakespeare. தாமஸ் பவுல்டர் இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டாக்டர். ஸோ இங்கிலீஷ் டாக்டர், அவருடைய சிஸ்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்ரிட்டா. ஸோ இவங்களை ஹாரியட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸை வந்துட்டு யங் ரீடர்ஸ்க்காக இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. They removed words or parts from the plays which they thought are unsuitable for family use. தாமஸ் பவுல்டரும் அண்ட் தென் அவருடைய சிஸ்டர் ஹாரியட்டும் யங் ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க எடிட் பண்ணி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸையும் சரி பார்ட்ஸையும் சரி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா they thought they are unsuitable for family use. ஓகே, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்க முடியாத இல்ல ஃபேமிலிக்கு தேவைப்படாம இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்ச அன்சூட்டபிள் ஒரு ஃபேமிலி யூஸ்னு அவங்க நினைச்ச ஒரு சில பாயிண்ட் பார்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ்
of a material that they consider offensive, blasphemous, vulgar or indecorous for young and female readers. அதாவது இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எதனால இதை கட் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அஃபென்சிவா, வல்கரா and then ஃபீமேல் ரீடர்ஸுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இல்லாம இருந்ததுனால அதையெல்லாம் கட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, in 1807 Thomas Bowler and his sister published the first edition of the Family Shakespeare, a concerned edition of Shakespeare's 20 plays, which were mostly selected and edited by Harriet Bowler. Okay, so என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கட் அவுட் பண்ணிட்டு in 1807ல இவங்களும் தாமஸ் பவுல்டரும் ஹாரிட் பவுல்டரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில்னா த ஃபேமிலி ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற டைட்டில்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு 20 பிளேஸ் ஷேக்ஸ்பியரோட 20 பிளேஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேமா, ஸோ விச் ஆர் மோஸ்ட்லி செலக்டட் அண்ட் எடிட்டட் பை ஹாரிட் பவுல்டர். இந்த 20 பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த 20 பிளேஸும் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல மேக்ஸிமம் அந்த பிளேஸை யாரு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணாங்க அப்படின்னா ஹாரியட் பவுல்டர். எதுக்காக இங்க சொல்லிருக்காங்கன்னா தாமஸ் பவுல்டரும் ஹாரியட் பவுல்டரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அதுல மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்ஸை யாரு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணாங்கன்னா ஹாரியட் பவுல்டர். ஓகே, so next in 1818 Thomas Bowler came out with the second edition of the Family Shakespeare. So 1818ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தாமஸ் பவுல்டர் வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட செகண்ட் எடிஷன் the Family of Shakespeare னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடிஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா 1807ல, 1818ல செகண்ட் எடிஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, which included all 37 plays. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு 36 பிளேஸுமே வந்துட்டு இதுல வந்து அப்பியர் ஆயிருக்கு. The publication of the Family of Shakespeare, the expurgated edition of Shakespeare's play by the Bowlers, lead to the creation of the verb bowlderize. To bowlderize means to omit any material that is considered inappropriate or offensive from a work on moral grounds for a particular audience. Okay, actually இவங்க என்ன பண்ணாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து எடிட் பண்ணாங்க. எடிட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் ஃபேமிலி யூஸ்க்காக இல்லைன்னு சொல்லி இவங்களே கன்சிடர் பண்ணி வேர்ட்ஸாக இருக்கட்டும் பார்ட்ஸாக இருக்கட்டும் இவங்களே ஒமிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷனாக கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1807ல, செகண்ட் எடிஷன் 1818ல அப்படி கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்துட்டு கொண்டு வந்தது தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பவுல்டர்ஸ். ஓகே, the bowlderize அவங்க ரெண்டு பேர் தாமஸ் பவுல்டர் இல்லையா. எஸ், ஸோ இங்க இந்த bowlderize அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு verb மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா to bowlderize mean to omit any materials that is considered. ஓகே, ஒரு மெட்டீரியல் இருந்து ஒரு விஷயத்தை வந்து ஒமிட் பண்றது, அது எதுக்கு இப்ப என்னவா கன்சிடர் பண்ணி ஒமிட் பண்ணுவாங்கன்னா inappropriate. ஓகே, அது வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு விஷயம் இல்ல, அப்படி இல்லைன்னா offensive form of work, offensive form a work on moral grounds for particular audienceக்கு offensive-ஆ இருக்கிற ஒரு விஷயமோ இல்லை inappropriate-ஆ இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒமிட் பண்ணுவாங்க இல்லையா. அதை தான் அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா the bowlderize-னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, so that's all the editors of William Shakespeare's work. Okay, so let us move on to the next topic, Shakespearean theatre and audience. Okay, thank you. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட்
9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.